சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார், சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் கட்சி பேரை அறிவித்தார். ஆமாம், சமூக வலைத்தளத்தில் என்ன கொஸ்டினை முன்வைக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு இது பாதிப்பாக இருக்கும் இவர் கட்சி ஆரம்பிச்சனால அப்படின்றாங்களே சார். முற்றிலும் திமுகவுக்கு தான் அது பாதிப்பாக இருக்குமா? அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பித்தார். அதிகமாக பேசப்பட்டது விஜயருடைய அரசியல் கட்சி. அதே அளவுக்கு அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டது, அதாவது அதிகமாக கிண்டல் அடிக்கப்பட்டதும் விஜய் மற்றும் அவருடைய அந்த அரசியல் கட்சி தான். நீங்கள் சமூக வலைதள பாவனையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிறது எந்த அளவுக்கு வைரலாக போச்சோ அதே அளவுக்கு ரொம்ப பெரிய ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறிப்போச்சு. அதற்கு காரணம் விஜய் எந்த அளவுக்கு இந்த அரசியலில் தாக்கு பிடிப்பார், அதற்கு முன்னாடி வந்தாங்க பாருங்கள், இவரை மாதிரியே அரசியலுக்கு வந்தாங்களே அவங்களுடைய நிலைமை என்ன, இதை கம்பேர் பண்ணி தான் பல பேர் விஜயை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஜய் வெற்றி கழகம்னு இருக்கு இல்லையா, அது ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர்லேயே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். எப்படின்னா, விஜய் முதல்ல ஒரு நடிகராக அறிமுகமானது வெற்றி அப்படின்ற படத்தில் தான். வெற்றின்ற படம் 1984 வருஷம் அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்து வெளியான ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சின்ன குழந்தை நட்சத்திரமாக விஜய் நடிச்சிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே அர்த்தம் வெற்றின்னு தான் அர்த்தம். ஸோ கூட இருக்கிற யாரோ தான் விஜய்க்கு சொல்லியிருக்காங்க, விஜய்னா வெற்றி, ஸோ உங்கள் பேர்லேயே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அதை நம்பி அவர் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி எந்த அளவுக்கு பிரபலமானதோ அதே அளவுக்கு கிண்டலுக்குரிய ஒரு பெயராகவும் மாறி இருக்கு. சமூக வலைதளங்கள் முழுக்க இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பலருக்கும் என்னென்னா, விஜய் அரசியலுக்கு வரட்டும் அப்படிங்கிறது பலரும் சொல்கிறது, தாராளமாக அவர் வரட்டும், அவரை வரவேற்கலாம் அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதன் பின்னணியில் அதற்கு உள்ள அர்த்தம் என்னென்னா, மவனே வா, மட்டும் நீ என்ன சாதிக்க போகிற, உனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன நிலைமையோ அதான் உனக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் மற்றவர்கள் சொல்கிறதா நான் பார்க்குறேன். இந்த ஒரு நாள், இந்த 24 மணி நேரத்தில் விஜய் கட்சி பெயரை அறிவித்த இந்த 24 மணி நேரத்தில் வந்த பல தலைவர்களுடைய கருத்துக்கள், கட்டுரைகள் அல்லது சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்பட்ட இந்த கட்சி குறித்த அவர்களுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்ளர்த்தம் இப்படித்தான் இருக்கும். அதனால் விஜய்க்கு அந்த எவ்வளோ பெரிய சோதனை காலம் காத்திருக்குன்றது இந்த முதல் நாள்லேயே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, என்னன்னா சார், கமலஹாசன் அவர்கள் கட்சி மாதிரி தான் இவர் கட்சி, அதாவது 10ஓட 11 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே சார். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கே நான் இன்னும் முழு பதிலையும் சொல்லலை. அதில் என்னென்னா, விஜய் கட்சி ஆரம்பித்ததால் திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. உண்மையிலே திமுக இதனால் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால், நான் திமுக சார்பாக பேசுகிறேன் அல்லது விஜய்க்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எனக்கு அப்படி எந்த நோக்கமும் கிடையாது. யார் வந்தாலும் நல்லது பண்ணால் கண்டிப்பாக வரவேற்கிற ஒரு ஆள் நான், அவ்வளோதான். ஒரு பொதுவான ஒரு நபர் நான் இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது திமுகவுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. விஜயோட அரசியல் பிரவேசம் யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னா, சீமான், பாஜக, அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு தான் விஜயோட அரசியல் பிரவேசம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். திமுகவுக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னு சொன்னால், திமுகவுக்கான ஓட்டு வங்கிங்கிறது நிரந்தரமானது. நிரந்தரம்னா 34%னா 34% சாலிடாக விடும் அவங்களுக்கு. அது கலைஞர் தலைவராக இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலின் தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது உதயநிதி ஸ்டாலின் தலைவராக இருந்தாலும் சரி, இந்த ஓட்டு, இந்த வாக்கு வங்கி என்பது அடுத்த கட்சிக்கு போகாது. அதுதான் திமுகவுடைய விசுவாசமான தொண்டர்கள் பலம். ஆனால் மற்ற கட்சிகள் அந்த நிலைமை இல்லை. ஒருவேளை விஜயுடைய அரசியல் அவர்களுக்கு பிடிச்சு போய் ஏதோ ஒரு வகையில் அவர் கவர்ந்து இழுத்து இந்த ஓட்டுக்களை சிதறடிக்கிறாருன்னா, அது நான் சொன்னேனே இந்த கட்சிகளுடைய வாக்குகளாக தான் இருக்கும். நிச்சயமாக திமுகவுக்கு அதனால் எந்த பாதிப்பு இல்லை. அதனால தான் இப்போது நேற்று திமுக தரப்பிலிருந்து எந்த கருத்தும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி திமுகவினுடைய அடுத்த தலைவராக பார்க்கப்படும் உதயநிதி ஸ்டாலின் தாராளமாக விஜய் அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு வரவேற்றுட்டு எனக்கு என்ன போச்சு அப்படின்னு போயிட்டார் அவர். அதே போல் கனிமொழி எம்பி அவர்களும் தாராளமாக வரலாம், ஜனநாயக நாடு யார் வேணால் வரட்டும், எங்களுக்கு அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதில் தெளிவாக இருக்காங்க. இந்த திமுக வாக்கு வங்கி என்பது ஒரு நடிகரை நம்பி அல்ல, ஒரு நடிகரை பார்த்த உடனே சிதறி போகாது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் திமுகவுக்கு இது எந்த பாதிப்பும் இல்லை.
அடுத்து விஜய் இன்னொரு கமல்ஹாசனா மாறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. முதல்ல கமல்ஹாசனுடைய அரசியலை நம்ம பார்க்கணும்ல. கமல்ஹாசன் எப்படி அரசியலுக்கு வந்தார்? கமல்ஹாசனுக்கு அரசியலுக்கு வருகிற எண்ணமே இல்லை. 2002ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில் சேப்பாக்கம் விருதுநகர் மாளிகை முன்னாடி வந்து நடத்துகிறாரு காவேரி பிரச்சனைக்காக. அந்த உண்ணாவிரதத்தில் அவருக்கு ஆதரவாக திரையுலகமே திரண்டு வந்தது. அதற்கு ஒரு நாள் முன்னாடி தான் நெய்வேலியில் போயிட்டு ரஜினிக்கு எதிரான நபர்கள் எல்லாம் போயிட்டு அங்கே ஒரு உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் பலர் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்ட எல்லாருமே, அதாவது விஜயகாந்த் உள்பட அத்தனை பேருமே வந்து ரஜினியை பார்த்து ரஜினிக்கு ஆதரவு தெரிவித்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றுறாங்க. அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து போனதில் கமல்ஹாசனும் ஒருத்தர். கமல்ஹாசன் வந்து தன்னுடைய நண்பரை வாழ்த்திட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்னுடைய நண்பர் சினிமா என்கிற தளத்திலிருந்து அரசியல் என்கிற தளத்தை நோக்கி அவர் முன்னகர்த்தி செல்லப்பட்டு விட்டார். அவரையும் அறியாமலேயே அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அதனால் அரசியலுக்கு வந்திருக்கிற என் நண்பரை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அரசியல் என்னென்னா, இந்த ஆள்காட்டி விரல் இருக்கே, இந்த ஆள்காட்டி விரலில் மை வைக்கிற அளவுக்கு தான் என்னுடைய அரசியல். வாக்களிக்கிறதோடு என் அரசியல் முடிஞ்சு போகுது. அதற்கு மேல் நான் அரசியலை பற்றி நான் பேச மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை எது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார்னா, 2017ஆம் வருஷம் வரைக்கும் கமல்ஹாசன் விடாமல் இதைத்தான் சொன்னார். அவரை எப்போ கேட்டாலும் என்னுடைய அரசியல் என்பது ஓட்டளிப்பதோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவார். அல்லது மகாத்மா காந்தியை பற்றி ஏதாவது பேசிட்டு அவர் அந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவார். இதுதான் கமல்ஹாசன் நிலைப்பட இருந்தது. ஆனால் ரஜினிகாந்த் 2017ஆம் வருஷம் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக தெரிவித்தார். அதாவது உறுதியாக தெரிவதற்கு முன்பே இந்த ரசிகர்கள் சந்திப்பு ஒன்று நடத்தி 2017ஆம் ஆண்டு மே மாதம் அந்த சந்திப்பில் அரசியலுக்கு வர்றதை கொஞ்சம் சூசகமாக சொன்னார். அப்போவே கமல்ஹாசன் வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டார். தினமும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே வந்து புரியாத மொழியில் அவர் ட்வீட் போடுறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் அப்போ பெருசாக ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது அரசியல் தான் பேசுவார், ஆனால் என்ன பேசுகிறாருன்றது வெளிப்படையை சொல்ல மாட்டார், பூடகமாகவே பேசிக்கிட்டு இருப்பார். இப்படி பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சியில் வந்து அரசியல் பேச ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரஜினிகாந்த் வெளிப்படையாக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், தனித்து நிற்க போகிறேன், 234 தொகுதியிலும் போட்டியிட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி அந்த ஆட்சியை பிடித்து மக்களுக்கு நல்லது செய்வேன், சிஸ்டம் கெட்டு கிடக்கு, அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்ன அடுத்த நாளே கமல்ஹாசன் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார். ரஜினிக்கு முன்பாகவே அரசியல் கட்சி ஆரம்பித்து வெளியே வந்தாகணுன்ற ஒரு வேட்கையில் அவர் வந்து அரசியல் கட்சியை அறிவிச்சுட்டு அந்த மையம்ங்கிற பெயரிலே வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார். முதல் கூட்டத்தை பரமக்குடியில் நடத்தினார். தொடர்ந்து வந்து அவர் பல ஊர்களில் கூட்டம் நடத்தி நான் அரசியலுக்கு வந்துட்டேன், தேவைன்னா நான் ரஜினிகாந்த் ஆதரவை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முன்கூட்டியே ரஜினியை முந்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவர் செஞ்சது எல்லாருக்குமே தெரியாது. அன்றைய சூழல், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலை, இதெல்லாம் 6 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாறு தான் சொல்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்து ரஜினி அரசியலுக்கு வரன்னாரு, அவரை மிஞ்சிடணுங்கிற ஒரே காரணத்துக்கு கமல்ஹாசன் அரசியலை அறிவித்தார். தேர்தலையே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். 2021 தேர்தலில் அவர் தேர்தல் களம் கண்டார். எப்படி கண்டார்னா, எல்லா 234 தொகுதியில் இவர் வந்து ஒரு 100 தொகுதி மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை சரத்குமாருக்கும் இன்னொரு கூட்டணி கட்சியான பாரிவேந்தரோட இந்திய ஜனநாயக கட்சிக்கு வந்து மீதியை கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு சில தொகுதியில் வந்து நின்னார். அவரே கோயம்புத்தூர் தொகுதியில் நின்னார். அவருடைய நிலைமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த தேர்தலில் கமல்ஹாசன் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. கமல்ஹாசன் தோற்று போனார், டெபாசிட் மட்டும்தான் வாங்கினார். மற்ற இடங்களில் அத்தனை இடங்களிலும் டெபாசிட் போச்சு. அவருடைய கூட்டணி கட்சியாக நின்ன சமத்துவ மக்கள் கட்சி, அப்புறம் ஜனநாயக கட்சி, இந்த கட்சிகள் அனைத்துக்கும் டெபாசிட் போச்சு. சொல்லப்போனால் அந்த கட்சிகளெல்லாம் இந்த இடங்களில் நிப்பாட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை, வேட்பாளர்களே இல்லை. சரத்குமார் வந்து வேட்பாளர்கள் இல்லைன்னு சில தொகுதியில் திரும்ப சரண்டர் பண்ண கூத்தெல்லாம் வந்து நடந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்படித்தான் கமல்ஹாசனுடைய அரசியல் பயணம். ஏன்னா அது அரைவேக்காடாக ஆரம்பித்த அரசியல் பயணம் அரைவேக்காடாகவே வந்து முற்று பெற்று விட்டது. அவர் ஆரம்பித்தார், ஏதோ ஒரு பெரிய லெவலில் வந்து அவர் போவார் அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப 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 குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வந்து சுருங்கி போச்சு. இன்றைக்கி அவருடைய நிலைமை என்னென்னா, திமுக கூட்டணியில் ஒரே ஒரு ஒத்த சீட்டு கிடைச்சா போதும், ஒரு சீட்டு, ஒரு எம்பி சீட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையோடு வந்து அவர் திமுக அறிவாலயத்தில் நிற்கிறார் கமல்ஹாசன். இந்த நிலை தான் விஜய்க்கும் வரும் அப்படிங்கிறது பலருடைய கணிப்பாக இருக்குது. நான் சொல்லலை. இப்பயும் கூட நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, விஜயோட கட்சி ஆரம்பித்து இந்த
ஒரே நாளில் எந்த மாதிரியான எதிர்வினைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு, மக்கள் அவர் கட்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். எல்லாரும் நினைக்கலாம் இன்றைக்கி தான் வரேன்னு சொன்னாப்புல ஒரு நாள் தான் அதுக்குள்ளே எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்களே, அதுக்குள்ளே திட்டுறாங்களேன்னு விஜயோட ஆதரவாளர்கள் நினைக்கலாம். நான் அப்படியெல்லாம் கரிச்சு எல்லாம் கொட்டலை. என்ன நினைக்கிறாங்க, களத்தில் அவர் கட்சி பற்றிய அபிப்பிராயம் என்னவா இருக்குது, இந்த அபிப்பிராயம் தொடர்ந்தால் அவர் கட்சிக்கு வரவேற்பு இருக்குமா, அல்லது சவுக்கடி கொடுப்பார்களா, அல்லது கடையை மூடிட்டு அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலையை முன்கூட்டி சொல்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஏன்னா விஜயோடைய அரசியல் கட்சி எடுப்பிலேயே மிகுந்த கிண்டலுக்குரியதாகவும் பெரும் எள்ளி நகையாடக்கூடியதாகவும் மாறி இருக்கு. இது அதுக்காக சொல்கிறேன். முதல்ல பாருங்கள், கட்சி அவர் பேர்லேயே ஆரம்பிச்சிட்டார். இன்னொன்று, இந்த கட்சியில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு. நீங்கள் தமிழ்நாடுன்றது தான் நம்ம பேர், நம்ம மாநிலத்தோட பேர் தமிழ்நாடு. நீ தமிழ்நாடுன்னு தான் வச்சுருக்கணும். வெற்றி கழகம்னா இலக்கண பிழை அதில் இருக்குது. தமிழையே பிழையின்றி தன் கட்சி பெயரில் பயன்படுத்த முடியாத ஒருத்தர் ஒரு பிழை இல்லாத நேர்மையான அரசியலை எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்கல, எல்லாரும் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் விஜய் கிட்டேருந்து தெரியல. ஸோ இத்தனை தவறுகளோட ஒரு கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் இப்போ பெருசாக இருக்குது. எல்லோருமே சொல்கிறது என்னென்னா, ஒரு ராஜேந்தர், ஒரு பாக்யராஜ், ஒரு சரத்குமார், ஒரு விஜயகாந்த், ஒரு கமல்ஹாசன், அந்த வரிசையில் விஜய் நிற்பார் அப்படிங்கிறது இப்போ எல்லோருடைய கணிப்பாக இருக்குது. வெகு சிலர் மட்டும்தான் அரசியல் நாகரிகம் கருதி அவரை வாழ்த்தியிருக்காங்க, வரவேற்றிருக்காங்க.